அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். இன்ஷா அல்லாஹ் செகண்ட் பார்ட் மின்ஹாஜில் நம்ம தர்கீப் சம்மந்தமாக பார்ப்போம். சரிங்களா? இப்போ பாடம் 1 செகண்ட் பார்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், முபதத ஆண்பாலாக இருந்துச்சுன்னா ஹபரும் ஆண்பாலாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா ஹாதா என்பது ஆண்பாலுக்கு வரக்கூடியது, இஸ்மு இசாரா அப்படி தானே நம்ம பார்த்தோம். இப்போ ஹாதாவுடைய பெண்பால் தான் ஹாதிகி, புரிஞ்சுட்டிங்களா? அதே மாதிரி ஜாலிக்கே உடைய பெண்பால் தான் தில்க. என்ன? ஹாதிகி இவள், தில்க அவள். ஹாதிகி பின்துன் இவள் சிறுமி, தில்க துவாவிலத்துன் அது மேஜை. துவாவிலத்துன் என்பது பெண்பாலாக பயன்படுத்துறதுனால தில்க பயன்படுத்திருக்கு. ஹாதிகி மிப்ராத்துன் இது பென்சில் சீவும் கருவி. தில்க மஹாயத்துன் அது ரப்பர். எது அரபியர்கள் சில இதை என்ன செய்வாங்க, பெண்பாலாக பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம பூ பெண்பாலாக பயன்படுத்துவோம். தரை என்ன செய்வோம், பூமி மாத்தா அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம பெண்பாலாக பயன்படுத்துவோம்ல, அது மாதிரி அரபியர்களுடைய பழக்கம். அதனால் இந்த இஸ்மி சாராவை நம்ம கவனித்து போடணும். ஹாதிகி மிப்ராத்துன் தில்க மஹாயத்துன் அது ரப்பர். ஹாதிகி குர்ராசத்துன் அது நோட். அல் பின்து ஜாலிசத்துன் சிறுமி அமர்ந்திருக்கிறார். இப்போ இந்த பாடத்தில் பாருங்கள், முபததா என்பது பெண்பாலாக இருந்துச்சுன்னா ஹபர் என்பது பெண்பாலாக தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ ஹாதா என்ற முபததா அன்பாலாக இருக்கிறதுனால ஹபர் என்பதும் அன்பாலாக இருக்குது. இங்கே முபததா என்பது பெண்பாலாக இருக்கிறதுனால ஹபரு எப்படி இருக்குது, பெண்பாலாக இருக்குது. சரிங்களா? இது ஒரு சட்டம். அத்வாவிலத்து சகீரத்துன் என்ன, மேஜை சிறியது. அல் மிப்ராத்து ஜதீதத்துன் பென்சில் சீவும் கருவி புதியது. அல் மஹாயத்துன் முஃபீதத்துன் ரப்பர் பயன் தரக்கூடியது. அல் குர்ராசத்து லரூரியத்துன் நோட்டு அவசியமானது. சரிங்களா? ஹாதிகில் பின்து ஜமீலத்துன் இந்த சிறுமி அழகானவள். இது நம்ம பார்த்தோம். இஸ்மிசாராக்கு அடுத்த அலிஃப்லாம் வச்சு ஒரு இஸ்மு இருந்துச்சுன்னா அது பதிலுன்னு பார்த்தோம். அப்போ இது சேர்ந்து நம்ம என்ன சொல்லணும், முபததான்னு சொல்லணும். இதை சேர்த்து நம்ம என்ன சொல்லணும், முபததான்னு சொல்லணும். அப்படிங்கிறத நம்ம முந்தைய பாடத்தில் என்ன செஞ்சுட்டோம், பார்த்துட்டோம். இது முபததா. ஜமீலத்துன் என்பது ஹபர். சரிங்களா? ஹபர். இப்போ லா கபீஹத்துன் அவலட்சணமானவள் இல்லை. ஹர்ஃபுன் நஃபி. இந்த இதை என்ன சொல்லணும், இஸ்முலான்னு போடணும். ஏன்னா அதே தான் இதுவும். அத்தாவிலத்து சகீரத்துன் அந்த மேஜை சிறியது. லா கபீரத்துன் பெரியது இல்லை. தில்க மிப்ராத்து ஜதீதத்துன் அந்த பென்சில் சீவும் கருவி புதியது. லா கதீமத்துன் பழையது கிடையாது. குல்லு ஷைஇன் ஒவ்வொரு பொருளும் மிகாதர் ரஸ்மி இந்த படத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் சிறுமிக்குரியது. குல்லு ஷைஇன் இந்த இடத்துல இது என்னவா இருக்குது, முபததாவாக இருக்குது. ப்ளஸ் முதாஃபு. குல்லு முலாஃப், முதாஃப் இலைஹி. ஜாரு ஏன்னா இந்த ரெண்டும் சேர்ந்து மஜ்ரூரு. இதை இஸ்மிசாராக்கு அடுத்த அலிஃப்லாம் வச்சு ஒரு இஸ்மிச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், பதில். லில் பின்தி சிறுமிக்குரியது. ஜாரு அதே மாதிரி மஜ்ரூரு. சரிங்களா? அல் பின்து சிறுமி ஆகிறவள். மசகூலத்துன் ஈடுபட்டு இருக்கிறாள். பில் கிராஅத்தி படிப்பை கொண்டு ஈடுபட்டு இருக்கிறாள். அல் கிராஅத்து படிப்பு என்பது லாசிமத்துன் அவசியமாக இருக்கிறது. லிக்குள்ளி பின்தின் ஒவ்வொரு சிறுமிக்கும் அவசியமாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ அதே தான் முபததா ஹபரு ஜார் மஜ்ரூர் ஒவ்வொரு சிறுமிக்கும். சரிங்களா? இதை மன்னூத்தனியாத்தான் நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, முதாஃப் இலைக்கியாக பயன்படுத்தினாலும் சரி. அஸ்ஸஹ்ரு ஜமீலும் பூ அழகானது. என்ன? அல் அஸ்ஸகாரு ஜமீலத்துன் பூக்கள் அழகானவைகள். அதாவது பன்மையாக பயன்படுத்தலை, ஒருமையாக தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் ஏங்க ஜமீலுன் போடாமல் ஜமீலத்துன் பெண்பாலில் போட்டிருக்காங்க? இந்த அஸ்ஸஹரு அல் ஐனபு அசமரு லாயிபு செய்உ இந்த வார்த்தைகள்லாம் பாருங்கள், கைராக்கில் மனிதன் அல்லாத பிற எல்லா பொருட்களுமே என்னது, கைராக்கில் என்ன அறிவில்லாதவைகள்னு சொல்லுவாங்க. மனிதனை தான் என்ன சொல்லுவாங்க, அறிவு உள்ளதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த கைர ஆக்கிலுடைய பன்மை எப்படி இருக்கும், பெண்பால் ஒருமையாக கருதப்படும். அதனால் ஜமீலத்துன் தான் சொல்லி நம்ம கொடுக்கணும். இதை நான் உங்களுக்கு துருஸில் கொடுத்துருப்பேன்.
சரிங்களா? இப்போ தற்சமயம் போட்டிருக்க லாஸ்ட் பாடத்தில் கொடுத்துருப்பேன், வேணால் அதில் போய் பாருங்கள். சரிங்களா? ஜஹரு ஜமீலும், அந்த பூ அழகானது. அல்ல அஸ்காரு ஜமீலத்துன், பூக்கள் அழகானவைகள், அழகானதாக இருக்கிறது. அழினபு திராட்சை ஹுலுவுன், இனிப்பானது. திராட்சைங்கிறது கைராக்கில் தானே, உயிருள்ளவை உயிரற்றவைன்னு தமிழில் சொல்லுவோம். அதான் அரபில் ஆக்கில் கைராக்கில்னு சொல்லுவோம். அதில் அழினாபு ஹுல்வத்துங்க, ஆண்பால், இங்கே பெண்பால். ஏன் கைராக்கிலுக்கு பன்மையாக வருதுனால பெண்பால் ஒருமையாக ஹபர் ஆக்கப்படும். சரிங்களா? முபுததா ஒருமையாக இருந்துச்சுன்னா ஹபரும் ஒருமையாக இருக்கணும். முபுததா பன்மையாக இருந்துச்சுன்னா ஹபரும் பன்மையாக தான் இருக்கணும். ஆனால் அங்கே ஏன் இது பன்மை இது ஒருமைன்னு கொடுத்துருக்கு அப்படின்னா, இது என்னது, கைர ஆக்கிலுடைய பன்மை, அதனால் பெண்பால் ஒருமையாக கருதப்படும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரிங்களா? நம்ம அந்த புக்கெல்லாம் எடு அப்படி சொல்லுவோம். அந்த பாயெல்லாம் எடுத்துருன்னு சொல்லுவோம். இதுதான் அந்த பாய்கள் அப்படி சொல்லுவோம். ஏன்னா இதுதான் இதெல்லாம் எடுத்துரு, இதெல்லாம் கூட நம்ம சில நேரம் தான் யூஸ் பண்ணுவோன்னா, அதை நவுட்டீரு, அதை எல்லாத்தையும் நவுட்டீரு அப்படி சொல்லுவோம். அரபி இந்த தமிழில் தான் சில இடத்துல நம்ம அப்படி பயன்படுத்துறது. சமரு, பழம், தையிபுன், நன்றாக இருக்கிறது. அல் அஸ்மாரு தொய்யிபத்துன், பழங்கள் நன்றானதாக இருக்கிறது. அல் ஐபு முஃபீதுன், விளையாட்டு பயன் தரக்கூடியது. அல் அலாபு முஃபீதத்துன், விளையாட்டுகள் பயன் தரக்கூடியது. அஸ்ஸைஉ ஜதீதுன், பொருள் புதியது. அல் அஸ்யாவு ஜதீதத்துன், பொருட்கள் புதியவைகள். அல் வலது சகீருன், பையன் சிறியவன். அல் அவுலாது சிகாருன், பையன்கள் சிறியவர்கள். என்ன இப்போ பாருங்க, பையன்கிறது ஆக்கில், உயிருள்ளவன் தானே, அதனால தான் சகீருனுடைய பன்மை சிகாருன் வந்துட்டு. புரிஞ்சுட்டிங்களா? அந்த இடத்துல சகீரத்துன்னு சொல்லி கொடுக்கல, சிகாருன்னு கொடுத்துருக்காங்க. அர் ரஜுலு கபீருன், அந்த மனிதர் பெரியவர். அர் ரிஜாலு கிபாருன், அந்த மனிதர்கள் இல்லை ஆண்கள்னு சொல்லிக்கலாம். என்ன பெரியவர்கள், மனிதர்கள்ங்கிறது ஆக்கில் தானே, கைராக்கிலாக நம்ம மதிக்கக்கூடாதுல. ஆக்கில் உயிருள்ளவைகள், அறிவுள்ளவைகள், அறிவில்லாதவைகள் அப்படி சொல்லுவாங்க. அதை தமிழை சொல்லும்போது அந்த கிராமரை உயிருள்ளவை உயிரற்றவைன்னு சொல்லுவாங்க. இதில் அறிவுள்ளவை அறிவில்லாதவை, நான் பகுத்தறிவை வச்சு சொல்கிறது. அல் பைத்து ஜமீலுன், வீடு அழகானது. அல் போயூத்து ஜமீலத்துன், அந்த வீடுகள் அழகானவைகள். பாருங்க, ஹாதிஹி தில்க ஹாஉலாஇ, இதனுடைய பன்மை. சரிங்களா? உலாயிக்க, இந்த ஹாதிஹி ஹாதாவுடைய பன்மை ஹாஉலாஇ, ஜாலிக்க தில்கவுடைய பன்மை உலாயிக்க. அதை நாங்கள் பயன்படுத்திகிட்டே வரங்க, தில்கபெல்லாம் பயன்படுத்துகிறாங்களா இதுக்கு. அப்புறம் பாருங்க, அல் கித்தாபு ஜதீதுன், வீடு புதியது. அல் குத்துபு ஜதீதத்துன், அல் பைத்து ஜமீலுன், வீடு அழகானது. அல் புயூத்து ஜமீலத்துன், வீடுகள் அழகானவைகள். அல் கித்தாபு ஜதீதுன், புத்தகம் புதியது. அல் குத்துபு ஜதீதத்துன், புத்தகங்கள் புதியது. அத்தரசு முஃபீதுன், பாடம் பயன் தரக்கூடியது. அத்துருசு முஃபீதத்துன், அந்த பாடங்கள் பயன் தரக்கூடியது. அல் ஹதீகத்து கபீரத்துன், தோட்டம் பெரியது. அல் ஹதாயிக்கு கபீரத்துன், தோட்டங்கள் பெரியவைகள். அஸ்ஸதீகு சகீருன், தோழன் சிறியவன். அல் அஸ்திகாவு சிகாரும், தோழன்கிறது யாரு, உயிருள்ளதுக்கு தானே, அறிவுள்ளவைக்கு தானே நம்ம சொல்லுவோம். அதனால தான் சேகாரும் இந்த இடத்துல பன்மையாக வந்திருக்கு. சரிங்களா? அல் அஸ்திகாவு சேகாரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கடுத்து 3ஆம் பாடம். உத்துலத்து சைஃபி தவீலத்துன், கோடை விடுமுறை பயன் தரக்கூடியது. என்ன கோடை விடுமுறை. முலாஃபா, இலாஃபத்தில் இது மாரிஃபாவாக இருக்குது, அதனால் இது முபுததா ப்ளஸ் முதாஃப் இலைஹி ஹபர், அதே தான் எல்லாமே. சரிங்களா? உத்துலத்து சித்தாய் கசீரத்துன், குளிர்கால விடுமுறை குறுகியது. கிராஅத்து தில்மீதி ஜயீதத்துன், மாணவர்கள் படிப்பிலே நன்றானவர்கள். கிதாபத்து தில்மீதி ரதி அத்துன், மாணவர்களில் மாணவன் படிப்பிலே நன்றானவன். கிதாபத்து தில்மீதி ரதி அத்துன், மாணவன் எழுதுவதிலே மோசமானவன். துருசுல் கிதாபி முஃபீதத்துன், புத்தகத்தின் பாடங்கள் பயன் தரக்கூடியது.
ருசூமுல் கிதாபி ஜமீலத்துன், புத்தகத்தில் உள்ள படங்கள் அழகானது. அஸ்மாருல் ஹதீகத்தி கசீரத்துன், தோட்டத்தின் பழங்கள் அதிகமானது. அஸ்காரு ஹதீகத்தி கலீலத்துன், தோட்டத்தின் பூக்கள் அதாவது கம்மியானது, குறைவானது. ஹதீகத்துல் மதீனத்தி ஜமீலத்துன், அந்த சிட்டியில் உள்ள தோட்டம் அழகானது. நுசுகத்து சபாஹி முஃபீதத்துன், காலை சுற்றுலா பயன்தரக்கூடியது. மதீனத்து லண்டன கபீரத்துன், லண்டன் சிட்டி பெரியது. மதீனத்துல் ஹைதராபாத்த சகீரத்துன், ஹைதராபாத் சிட்டி சிறியது. லண்டனேன்னு வந்திருக்கு, ஹைதராபாத்தேன்னு கொடுத்துருங்க, ஹரக்கத் கொடுத்துருங்க, ஹரக்கத் இல்லை. ஏன்னா இதே மாதிரி இதை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டால் இதை கைர முன்சரிப். இது என்னது? கைர முன்சரிப். கைர முன்சரிப்பில் இது என்ன வகை அப்படின்னு கேட்டால் இது உஜ்மா. சரிங்களா? இதுவும் நான் துருஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை எடுத்து பாருங்கள். இதை தனித்து தேவை அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. திரும்ப இந்த பாடத்துக்காண்டி வேணால் இன்ஷால்லா சொல்கிறேன். குல் பின்தின் தில்மீதத்துன், ஒவ்வொரு சிறுமியும் மாணவிகளா? கொஸ்டின் மார்க். இஸ்திஃப்காம், கேள்விக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை நம்ம என்ன சொல்லுவோம்? இஸ்திஃப்ஹாம் அப்படி சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம பார்த்ததான். முதாஃப் இலைஹி. ஏன்னா இது இஸ்திஃப்ஹாமு, இது முதாஃப், இது முலாஃப் இலைஹி. இதுலையே முபுததா போட்டு இது ஹபருன்னு போட்டுருங்க. ஏன்னா அதே தான் மற்ற எல்லாமே. லா ஜவாபு, பதிலுக்காக ஆமான்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, அது ஜவாபு தான். குல்லு பின்தின், ஒவ்வொரு சிறுமியும். லைசத்து பி தில்மீதத்தின், ஒவ்வொரு சிறுமியும் மாணவிகளாக இல்லை. முலாஃப் முதாஃபிலேஹி ப்ளஸ் அதே மாதிரி தான் முபுததா. இந்த எல்லாம் சேர்ந்து ஹபர். இந்த ஜும்லாவே ஹபராக இருக்குது. அதாவது ஹபர் எப்படிலாம் வரும்? ஒற்றை வார்த்தையாக வரும். இந்த மாதிரி ஒற்றை வார்த்தையாக வரும். ஏன்னா ஜார் மஜ்ரூராக வரும், நம்ம துருஸில் பார்த்துருக்கோம். இலாஃபத்தாக வருததையும் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அதேமாரி இப்படி என்ன செய்யும்? ஒரு ஜும்லாவாகவும் ஒரு ஹபர். அந்த ஜும்லா இஸ்மியாக இருக்கலாம், ஜும்லா ஃபாலியாவாக இருக்கலாம். சரிங்களா? ஹாதிகி துருசு முஃபீதத்தும், இந்த பாடங்கள் பயன்தரக்கூடியதா? நேம் ஆம் ஹாதிகி துருசு முஃபீதத்தும், இந்த பாடங்கள் பயன்தரக்கூடியது. ஈஸி தான். இஸ்திஃபாமு முபததா ஹபர், ஜவாபு முபததா ஹபர். தில்க துருசு சாபத்துன், அந்த பாடங்கள் கடினமானதா? லா இல்லை. தில்க துருசு லைசத் பி சாபத்தின், இல்லை அந்த பாடங்கள் கடினமானதாக இல்லை. மேலே உள்ளதே மாதிரி தான் இதுக்கு தர்க்கீப் கொடுக்கணும். சரிங்களா? நாலாம் பாடம் ஹுவ தில்மீதும். இன்ஷால்லா இந்த இது இவ்வளோ போதுமா, இல்லை இதோடு சேர்ந்து விளக்கம் வேணுமாங்கிறத வேணால் இன்ஷால்லா நீங்கள் தெரியப்படுத்துங்க. அதுக்கடுத்து வேணால் இன்ஷால்லா தொடருவோம். சரிங்களா? துவா செய்யுங்க. இந்த ஃபோன் கொஞ்சம் ரொம்ப கேங் ஆகுது. வீடியோ போட்டால் அப்படி கட்டாகி அப்படி நின்றுது, ஸ்டக்காகி. இன்ஷால்லா துவா செய்யுங்க. இன்னொரு ஃபோன் வாங்கிட்டு இன்ஷால்லா போடணும். இன்ஷால்லா அது பொருளாதாரத்துக்காண்டி துவா செய்யுங்க. இன்ஷால்லா அல்லா போதுமான உடல் ஆரோக்கியத்துக்காகவும் அதிகமாக துவா செய்யுங்க. இன்ஷால்லா அல்லா உங்களுக்கும் பறக்கச் செய்யட்டும், எனக்கும் எல்லா விஷயங்களையும் பறக்கச் செய்யட்டும். ரப்புல் ஆலமீன் நம்ம விஷயங்களை நன்மையானதாக ஆக்கி தரட்டும். வல்ல ரஹ்மான். சுபஹானல்லாஹி வ பிஹம்தி, சுபஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்தி, வஸ்கத் அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ ஆஃபியத்துஹு வஸ்ஸலாமு.